ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு ஆண்டாள் அருளிய திருப்பாவையில் நாம் 4ஆவதும் 5ஆவதும் பாட்டு படிச்சிடலாம். சரியா? இப்போ 4ஆவது பாட்டு முதல்ல சொல்கிறேன், என்னுடைய அர்த்தம் சொல்லித்தரேன். சொல்லுங்க. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுட்புக்கு முகந்து கொண்டார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழிய தோளுடைய பற்பநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்க உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இதே போல நீங்க ஒரு தடவை சொல்லுங்க. ஆழிமழை திரு ஆண்டாள் திருவடிகளே சரணம். இதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா? கடல் போன்ற கம்பீரமான மழைக்கு தலைவனான வருணனே. வருணன்னா வருணன் சுவாமி தெரியும் இல்லையா? மழைக்கு தலைவர் அவர்தான். உன் கொடைத்தன்மையால் ஒன்றையும் ஒழிக்காதிருக்க வேண்டும். நீ கடலுக்குள் புகுந்து நீரை மொண்டு கொண்டு இடி இடித்து வானத்தில் ஏறி காலம் முதலான எல்லாவற்றுக்கும் காரணனான நம் நாராயணனின் மேனியை போல் உடலில் கருமை பெற்று வலிமையும் அழகும் வாய்ந்த தோள்களை உடையவரும் தாமரை உடையவருமான எம் இறைவனின் வலக்கையில் உள்ள சக்கரத்தை போல் மின்னி ஒளி வீசி அப்பெருமானின் இடக்கையில் உள்ள பாஞ்சஜன்யத்தையும் போல முழங்கி அப்பெருமானின் கையிலுள்ள சார்ங்கம் என்ற வில்லினால் வெளிப்படுத்தப்பட்ட அம்பு மழையை போல உலகத்தவர் யாவரும் வாழுமாறு நாங்களும் மகிழ்ந்து மார்கழியில் நீராடியபடியாகவும் இந்த உலகத்தில் காலம் தாழ்த்தாமல் மழை பெய்வாயாக. அதாவது வருணன பகவானை வேண்டிக்கிறாங்க. நாராயணன் கையில் இருக்கிற சங்கு சக்கரம் மாதிரி மொழிங்கி அதுபோல நல்ல ஒளி வீசி இடியும் மின்னலும் எல்லாம் நிறைய மழை பொழிந்து உலகத்தாருக்கு நன்மை செய்து நாங்கள் மார்கழி நீராடி உன்னை துதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆழிமழை கண்ணால் ஆண்டாள் நாராயணனை துதிக்கிறார்கள். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.